அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு வெற்றியின் ரகசியத்தை பற்றி இன்னைக்கு பேசலாம். அதாவது ஒரு விஷயம் ஒன்று பாருங்க. நம்ம ஏதோ ஒரு வயிற்று பொழப்பு பிறந்தோம் வளர்ந்தோம், ஒரு வயிற்று பொழப்புக்காக ஏதோ ஒரு வேலை செய்கிறோம். நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சூப்பர். ஒரு சிலர் வேலைக்கு போகிறாங்க. வேலைக்கு போகிறவங்க மாதம் ஃபுல்லாக வேலை செய்வாங்க. சொன்ன டைம் ஒரு ரொட்டைன் சைக்கிள் வீல் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கோ அந்த ஒரு ரொட்டைன் ஒர்க்கு தான் அவங்களது. காலையில் வேலைக்கு போவாங்க, ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க, காலையில் வேலைக்கு போய் ஈவினிங் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அந்த ரொட்டைன் ஒர்க்கில் அப்படியே செட் ஆகிட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்கள் செய்யும்போது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மேன்மேலப்படும், மென்மேல் அடையும். எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா செங்கல் வேணும், மணல் வேணும், சிமெண்ட் வேணும், இதெல்லாம் வேணும். இதெல்லாம் செங்கல், மணல், சிமெண்ட்டு இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறோம். எங்கேருந்து உற்பத்தி பண்ணுவாங்க? கடவுள்லேருந்து, ஆகாயத்துலேருந்து வருமான்னு? செங்கல், மணல், சிமெண்ட் ஆகாயத்துலேருந்து வரும். செங்கல் வேணும்னா ஒரு இடத்துல மண் தோண்டி அதை கல் அறுத்து அதை வேக வச்சு எடுத்துன்னு பண்ணும். அப்போ ஒரு இடம் பள்ளமானால் தான் ஒரு இடம் வீடு கட்ட முடியும். கல் வச்சு வீடு கட்ட முடியும், ஹைட்டாக வரும். ஒரு இடம் பள்ளமாகி தான் ஆகும். மணல் ஒரு இடத்துல அள்ளுனா தான் ஒரு இடத்துல எடுத்துன்னு போட்டு அதை சிமெண்ட்டை கூட மிக்ஸ் பண்ணி அதை வைக்க கட்ட முடியும். சிமெண்ட்டு பாறையை அரைச்சி அது கூட அந்த சிமெண்ட்டு அது கட்டியாகிறதுக்கு உண்டான கெமிக்கல் ஆட் பண்ணி கொடுத்தா தான் அது சிமெண்ட் பவுடர் ஆக்கி சிமெண்ட்டாக வரும். அப்போ எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து தோண்டி அதை எடுத்துன்னு வந்தால் தான் அது ஒரு பொருளாக வரும். அது கட்டி ஒரு வீடு கட்ட முடியும். இதுதான் இயற்கை. இதை மீறி யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இது இல்லைன்னா ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான். இல்லை சார், நான் 8 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன், 8 மணி நேரம் தூங்குறேன், 8 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபோன் நோண்டுறேன், 4 மணி நேரம் சுற்றுறேன், டிவி பார்க்குறேன். எப்படி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரமாவது செய்கிற வேலையை விட எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஏதாவது நான் என்னோட ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கோ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது படிக்கிறதோ ஏதாவது தொழில் கற்றுக்கிறதோ ஏதாவது அடிஷ்னலாக ஒரு ஒர்க்கு செய்யும்போது தான் உன்னுடைய வாழ்க்கை மேலும் 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 உயரும். இதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன், நான் உணர்ந்திருக்கேன். இல்லைனா ஒரு மனிதன் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஒரு இயற்கையை புரிஞ்சுக்கோங்க. எப்படி ஒரு விஷயங்கள் ஒரு இடத்துல எடுத்து ஒரு இடத்துல வைக்கும் போது தான் ஒரு இடம் பள்ளமாகும், ஒரு இடம் மேடாகும். அப்போ நம்ம தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏதாவது தூக்கத்தை 1 மணி நேரம் தியாகம் பண்ணலாம், மொபைல் நோண்டுறத 1 மணி நேரம் தியாகம் பண்ணலாம், டிவி பார்க்குறத 1 மணி நேரம் தியாகம் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நீங்கள் தியாகம் பண்ணீங்கன்னா உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றியை உன்னால் அடைய முடியும். எந்த முதலீடும் இல்லாமல். இல்லை சார், என்னால் உழைப்பு போட முடியும், அடிஷ்னலாக என்னால் ஏதாவது தொழில் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக தொழில் செய்யுங்க. முதலீடு இல்லாமல் தொழில் நிறைய இருக்குது, செய்யுங்க. நான் டெய்லி நான் செய்கிற வேலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் 10 வருஷமாக நான் வேலை செய்கிறேன், நான் 15 வருஷமாக நான் வேலை செய்கிறேன், நான் 20 வருஷமாக வேலை செய்கிறேன். வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் அடைந்தீர்கள் என்று நினைத்து பாருங்கள். அதே தான். அன்றைக்கி 10,000 சம்பளம், அப்புறம் 12,000, அப்புறம் 13,000, 15,000, இப்படி தான் உன்னுடைய சம்பளம் ஏறிக்கிட்டே வந்திருக்கும். யோசிச்சு பாருங்கள். நீ 10,000 சம்பளம் வாங்கும்போது நீ சிங்கிள் ஆள். நீ 20,000 சம்பளம் வாங்கும்போது 2 பேர் கூட ஒரு குழந்தை இருக்கும். நீ 40,000, 50,000 சம்பளம் வாங்கும்போது எல்லா குழந்தைங்களும் வளர்ந்து இருக்கும். கமிட்மெண்ட்டு அதிகமாக இருக்கும். அன்றைக்கி விற்கிற விலைவாசி அந்த மாதிரி இருக்கும். ஸோ சேலரி வாங்குறவங்க இப்படி தான். ஏதாவது அடிஷ்னலாக நீங்கள் செய்யும் போது மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கை தரம் மாறும். இதுதான் நிரசன உண்மை. புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது நான் அடிஷ்னலாக நான் பண்ண வாழ்க்கையில் ஆசைப்பட்றேன், என்னோடய மொபைல் பார்க்குற டைம் நான் கம்மி பண்ணலான்னு ஆசைப்பட்றேன், என்னோடய தூக்கத்தை நான் 1 மணி நேரம் நான் தியாகம் பண்ணுறேன், நான் டிவி பார்க்கறத 1 மணி நேரம் நான் தியாகம் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க, ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது.
நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பகுதி நேரத்தை ஒதுக்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு என்னோட பகுதி நேரத்தமாக நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த தொழிலை நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா எடுத்தோ தடுத்தோன்னு ஒரு விஷயத்தை செய்ய முடியாது. நான் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். நிச்சயமாக ஒரு காலத்தில் என்னால் வந்து அந்த தொழிலை வந்து வெற்றி அடைய முடியும். நானும் ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபராக மாறுவோன்ற நம்பிக்கையோடு நான் இப்போது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். நிச்சயமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை வந்து வெற்றிப்படிய படிக்கட்டில் போயிட்டு அடைஞ்சிட்டு நான் சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, இது இந்த ஒரு படிக்கட்டு எடுத்து வைக்கும்போது நான் வந்து ஒரு 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 15 வருஷம் வந்து ஒரு கண்மூடித்தனமாக வேலைக்கு போகிறது வர்றது, தூங்குறது, வேலைக்கு போகிறது வர்றது, இதை தவிர வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்றதே எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு மகான் ஒருத்தரை சந்திக்கிறேன், ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அப்படின்ற ஒரு மாமனிதரை சந்திக்கிறேன். அவர் தான் வந்து என்னுடைய மனக்கண்ணை திறக்கிறாரு. ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, என்ன ஃபாலோ பண்ணணும், இப்படிலாம் இதுதான், இப்படி இருந்தால் தான் சிஸ்டமேட்டிக், இது இப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போக முடியும் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாரு. அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அதிலிருந்து படிப்படியாக மாறிக்கொண்டே வருகிறது. அதுக்கப்புறம் ஒரு மனிதரை சந்திக்கிறேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஜி சக்திவேல் அவர்கள். அவர் வந்து 10th தான் படிச்சிருக்காரு. ரொம்ப பெரிய படிப்பறிவு கிடையாது. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட குடும்பம். என்ன மாதிரி சின்ன வயசில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட குடும்பம். அவர் ஒரு தொழில் செஞ்சு ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் ஆண்டாள் பி சொக்கலிங்கம் என்ன மாதிரி ரூல் ஒரு மனிதன் வெற்றி அடையத்துக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாரோ, கிட்டத்தட்ட அதே பேரலல் அதே ரூல் இவர் சொல்கிறார். எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ எல்லா வெற்றி அடைந்த மனிதர்கள் எல்லாருமே சொல்லுவது நேரம் குறித்த அறிவு இல்லைன்னா நீ மனிதனா வாழத்துக்கே தகுதி இல்லாதவன். குறிப்பிட்ட நேரத்துக்கு உன்னால போக முடியல அப்படின்னா உன்னால எழுதி வச்சுக்கோ, வெற்றி உனக்கு கிடையாது. அதனால நேரம் குறித்த அறிவு தயவு செய்து வளர்த்துக்கோங்க. ஒரு சொன்ன நேரத்துக்கு போய் நிற்கணும். இல்லை அப்படியா என்னால் இந்த டைமுக்கு வர முடியாது, நான் இந்த டைமுக்கு நான் வந்துடுறேன் அப்படின்றத நீங்கள் முன்கூட்டியே தெரிவிக்கணும். ஒரு காசு வாங்கி கொடுத்துட்டு ஏமாத்துறாங்க பத்தியா, அதை விட மோசமான துரோகம் எதுனா வருவாங்க அப்படி சொல்லி இவங்க வருவான்னு ஒருத்தர் எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க பத்தியா, அதுதான் மோசமான ஒரு துரோகம். நமக்காக அவங்களுடைய டைம் விரயம் பண்ணுறாங்க பாரு. இவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்து அவங்க மன உளைச்சல் எவ்வளோ பெரிய விஷயம். அதுதான். ஸோ நான் இந்த டைம் வருவேன்னா வருவேன், வரலன்னா வரல சொல்லிடலாம், தாராளமாக சொல்லிடலாம், தப்பே கிடையாது. உங்களோட ஸ்டேட்மெண்ட், அந்த டைம் நான் அங்கே இருப்பேன், அந்த டைம் நான் அங்கே இல்லை. நேரம் குறித்த அறிவு கம்பல்சரி வேணும். தண்ணீர் சிக்கனம் தேவை. ஒரு சிலர் நான் பார்க்குறேன், சாப்பிட்டு டிஃபன் பாக்ஸை கழுவுவாங்க. எங்கள் ஆஃபீஸில் நான் பார்ப்பேன், அடுத்தது தம்மு தண்ணி ஊற்றும். அது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு குடம் தண்ணி பிடிக்கலாம் பழகுது அந்த 2 டிஃபன் பாக்ஸ் ஒரு பிளேட்டை கழுவுறதுக்கு. அவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணுவோம். சும்மா கொஞ்சமாக திறந்து கவனன்ற ஒரு அறிவே கிடையாது. இவங்களாம் தண்ணி காசு கொடுத்து வாங்கினா தெரியும். அந்த சூழ்நிலை வரும். அப்போ தான் வந்து அந்த தண்ணியை வந்து சிக்கனமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க. தண்ணீர் சிக்கனம் தேவை. ஒரு சிலர் நான் பார்ப்பேன், மூஞ்சி கழுவுறதுக்கு குழா திறந்து விட்டு அப்படியே தண்ணி கொண்டாடி மூஞ்சி கழுவுவாங்க. இதெல்லாம் எப்போ கற்றுப்பீங்க? ஒரு மக்கு தண்ணி போதும் ஒரு ஃபேஸ் பல் வலிக்கிட்டு மூஞ்சி கழுவி வெளியே வரத்துக்கு. தண்ணீர் சிக்கனம் தேவை. வெள்ளிக்கிழமை ஆனால் உப்பு வாங்க, என்னைக்கோ வீட்டுக்கு உப்பு வாங்க போகிறீங்க சாப்பிட்றதுக்கு, அந்த உப்பை வெள்ளிக்கிழமை வாங்கணும்னு சொல்லி இது என்ன மூட நம்பிக்கைத்தனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வாங்குற உப்பு ஒரு வெள்ளிக்கிழமை தான் வாங்கி பாருங்களேன். சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன், வாழ்க்கை மாற்றம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பணத்தை ஈர்க்கத்துக்கு உண்டான விதி. நிறைய விஷயம் இருக்கு. பணம் ஈர்ப்பு விதி நிறைய இருக்கு. ஆண்டாள் பி சொக்கலிங்கம் அவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. போய் பாருங்க யூடியூப்ல, ஆண்டாள் பி சொக்கலிங்கம் பண ஈர்ப்பு விதி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ நம்ம எப்படி ஒரு பர்ஃபெக்ட் மேனா எப்படி மாறணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை மாற்றினா தான் நம்ம வெற்றிப்படியை தொட முடியும் அப்படின்றதுக்கு அதெல்லாம் ஒரு உதாரணம். தயவு செய்து சொல்கிறேன், ஒருத்தர்கிட்ட காசு வாங்குறாரு.
அவருக்கு கொடுக்குறாரு. ஒரு 7-8 வருஷம் கழிச்சு காசை திருப்பி கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. வட்டிலாம் எதுவும் இல்லை, ஆசிரம் மட்டும் கொடுக்குறாங்க. மறுபடியும் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க. ஒரு லேண்டு சேல்ஸ் போகலாம், ஏதோ விஷயத்துக்காக அவர் பார்க்க போகிறாங்க. அந்த மனிதன் சொல்கிறாரு, காசு கீசு கேட்டுக்குன்னு யாரும் என் வாசி இப்படியே மறிக்காதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நானும் அந்த என்னத்தை பண்ணுவேன் தெரியுமா? நான் 10,000 தான் சம்பளம் வாங்கினதா கூட இருக்கட்டும், என்ன தான் பண்ணுவேன், என்னுடைய செலவை சுத்தமாக ஜீரோ பண்ணிவிடுவேன். எப்படி ஜீரோ பண்ண முடியும்னு கேட்கலாம். அரசாங்கத்தில் அரிசி கொடுக்குறாங்க, சாப்பிடுவேன். நான் இதை விட சாப்பாடே இல்லாமல் நிறைய பேர் பட்னியாக இருக்கிறாங்க. அரசாங்கம் கொடுக்குற அரிசியை நான் சாப்பிடுவேன், தண்ணி சோறு சாப்பிடுவேன், கீரை கடைஞ்சி சாப்பிடுவேன். எந்த அளவுக்குலாம் செலவு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணுவேன். எப்பயாவது அந்த கடனை அடைச்சிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன். சரி, அவன் சொல்லிட்டான், ஓகே நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. தூக்கமே வரல எனக்கு. நான் எனக்காக நான் போகல, வேற ஒருத்தர் விஷயத்துக்காக போனேன். அந்த ஆள் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் எனக்கு மனசு உறுத்துது. நான் அடுத்த நாள் ஈவினிங் அந்த அவங்கள போய் நான் சந்திக்கிறேன். அவங்க எப்படி மனநிலை எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ என்னமோ சரி பார்த்து ஆள் சொல்லிட்டு வரலான்னு போகிறேன். அவங்க அதை பற்றி ஃபீலே பண்ணல. யோசிச்சு பாருங்க, நம்ம சம்பாதிக்கிற காசை ₹1 கூட மிச்சம் என்னால் செலவு பண்ணாமல் எதுவுமே கடன் அடைக்க முடியும். வீட்டுக்கு தேவையான மிஞ்சி போனால் எவ்வளோ வரும்? 1000 2000 போதும். காய்கறிக்கு, பருப்புக்கு, இதுக்கு, கவர்மெண்ட்டுக்கு அரிசி, இன்னும் வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஒர்க்கு பார்த்துக்கிட்டு 1 hour 2 hour பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கிட்டு அதை வீட்டு செலவுக்கு வச்சுக்கிட்டு வாங்குற சம்பளத்தை அப்படியே தம்பி மூஞ்சி நேரம் கொடுத்துட்டு வருவேன் கடனை. ஒரு கடன் அடைக்கணும்னா ஒன்று உழைப்பு அதிகப்படுத்தணும், இல்லை செலவை கம்மி பண்ணணும். இதை தவிர வேறு வழியே கிடையாது. உழைப்பு அதிகப்படுத்தி நான் எப்பவும் செய்கிற வேலை தான் செஞ்சுட்டு இருப்பேன்னா உனக்கு கடன் அடையாது. நான் எப்பவும் பண்ணுற செலவு தான் பண்ணிட்டு இருப்பேன்னா கடன் அடையாது. உழைப்பு அதிகப்படுத்தணும், அப்போ தான் வருமானம் அதிகமாக வரும். செலவை கம்மி பண்ணணும், அப்போ தான் சேமிப்பு கொஞ்சம் அதிகமாக வரும். அதை வச்சு கடன் அடைக்கலாம். கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஒரு சில சாக்ரிஃபைஸை நம்ம பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. வெற்றியின் படி நீங்கள் தொட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்கள் காலடியில் வந்து சேர்ந்துடும் ஈஸியாக. நன்றி, வணக்கம். உங்கள்கிட்ட சொல்லணும் இதெல்லாம் தோணிச்சு சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை வரும் காலங்களில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.